எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நான் இன்றைக்கி தான் வீடியோவே போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக லைவ் வந்துட்டுருக்கனால வீடியோ போடுறதில்ல. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு வீடியோ தான் மேக் பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா? ஸோ காலையில் எழுந்திரிச்சி வீடெலாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு முருகருக்கு சின்னதாக ஒரு பூஜை போட்டுட்டு விளக்கு வச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் வெயில் ஒன்றுமே முடியல. நைட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வரவே இல்லை. அப்புறம் மழையே எங்கள் ஊரில் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் என்னோடய வீடியோஸில் பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க, ஓகேவா? எனக்கு இந்த யூடியூப் பற்றிலாம் இது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். எனக்கு இது எப்படி என்னங்கிற ப்ரோசஸ்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் என்னடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதே எனக்கு தெரிஞ்ச மாதிரி விளாக்ஸ் எடுத்து நான் போடுறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோஸ் நான் மேக் பண்ணி போடுறேன், எல்லோரும் பாருங்கள், ஓகேவா? அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? அதேமாதிரி லைவில் நான் இருக்கும்போது வாங்க, கண்டிப்பாக லைவில் பேசலாம், சரிங்களா? நான் அதிகமாக லைவும் வருவேன், லைவும் வாங்க பேசலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னீங்களா, நான் அதையும் எடுத்து போடுறேன், ஓகேவா? அதிகமாக என்னோடய வீடு, நான் என்ன பண்ணுறேன், என்ன சாப்பாடு பண்ணுறேன், என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் வேணால் நான் எடுத்து மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன், ஓகேவா? தனியாக ஒரு திருநங்காய் வாழ்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன், சரிங்களா? ஓகே, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் பூஜை பண்ணியிருந்த வீடியோ, நான் என்ன சாப்பாடு பண்ணியிருந்தேங்கிற வீடியோவே பாருங்கள். அப்படியே என்னோடய வீடு முன்னாடி ஒரு வாசலோடு சேர்த்து அப்படியே ஒரு கிளிப்பாக எடுத்து போட்டிருப்பேன். அது வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க, ஓகேங்களா? தயவுசெய்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஓகேவா? அதேமாரி எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா, நான் லைஃப்லாம் மறக்க மாட்டேன், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மக்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பாருங்கள், செவ்வாய்க்கிழமை. நான் முருகருக்கு பூஜை பண்ண வீட்டில் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் மறக்காமல். உங்களுக்கும் முருகன் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இன்றைக்கி நான் வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன் பாருங்கள், நல்லா இருக்குங்களா? இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூ வச்சு அழகாக இருக்குது. நான் இன்றைக்கி நான் பூஜை பண்ணியிருக்கேன். செவ்வாய்க்கிழமைனா எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வீட்டிலையே இந்த மாதிரி கும்பிடுவேன். உங்களுக்கும் முருகர் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் பக்கம் போனால் வாங்க. என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு குழம்பு, பருப்பு முள்ளங்கியும் போட்டு ஒரு சாம்பார் வச்சேன் காலையில். பருப்பு சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன் காலையில். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரைஸு, சாப்பாடு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடு, குட்டியாக இருக்குது பாருங்கள். இது வெளியே கோலெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு என்னோடய வீடு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓட்டு வீடு தான், ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. ஓகே, வீடு பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்?